ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு மத்தியானம் வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்கிடுச்சு. அதாவது நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ், நியர்லி 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணும்போது 58 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே பாசிட்டிவ்ல வந்து பட் க்ளோஸ் பண்ணும்போது 149 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 189 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி 16 பாயிண்ட்ஸும், பிஎஸ்சி ஸ்மால் கேப் 526 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 426 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 233 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா செபி வந்து ஒரு ஃப்ரீ இன்வெஸ்டர் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்லாம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் ஃபீயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ இன்வெஸ்டர் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமை. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 11th நேற்றே வந்து சர்க்குலர் வந்துடுச்சு. நான் ரீட் பண்ணேன், பட் வந்து உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து மார்க்கெட்டோட நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ரிஸ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. investors.sebi.government.in சொல்லியிருக்காங்க. அதிலட்டா இன்னொரு வெப்சைட்டும் சொல்லியிருக்காங்க, www.nism.ac.in செபி இன்வெஸ்டர் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேணால் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுக்குறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாரும் முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஜிட்டல் ஃபினான்ஷியல் எஜுகேஷனில் இது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து செபி கொடுத்த அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிடன்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட அந்த ஷேர். ஸோ அந்த ஷேர் வந்து 10 ரூபா இருக்கும்போதே நான் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்கை 25 ரூபா அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ அந்த ட்ரிடன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 8% ஏற்றிருந்தாங்க. நேற்று வந்து இந்த ட்ரிடண்டோட டிவிடெண்டும் நேற்று கிரெடிட் ஆகிருந்து எனக்கு. ஸோ ஒரு ஷேருக்கு 0.36 பைசே உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8% ஏறதுக்கு காரணம் அவங்களோட சப்சிடரிஸ், குறிப்பாட்டு ட்ரிடன் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், அது அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி. நெக்ஸ்ட்டு ட்ரிடன் குளோபல் பிவி அப்படின்னு சொல்லி 2 அவங்களோட சப்சிடரியில் வந்து அடிஷ்னல் ஸ்டேக் அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டைலு, கிளாத்திங் அந்த செக்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறோடைய கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிடன் குழுமத்தை பொறுத்தவரைக்கும் அப்டேட். இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 40 ரூபா 90 காசு அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 8% மேலே ரேலி ஆயிருந்து. இது ட்ரிடண்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட். யாரெல்லாம் ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு டிவிடெண்டும் நேற்று கிரெடிட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து அப்டேட். இன்னைக்கு அதில் வந்து அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 114 கோடி வேல்யூ உள்ள ஒரு ஆர்டரை வந்து நொய்டா பேஸ்ட் ஐடி சர்வீஸ் ப்ரொவைடர் கார்பரேட் இன்ஃபோடெக்கு வந்து இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க எங்கெல்லாம் இவங்களோட பிஸ்னஸ் இருக்காங்களோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்லி இப்போ ஜூன் 2024 கொடுத்துருக்காங்க. இந்த கான்ட்ராக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மே 2027 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 114 கோடி அவங்களோட அக்ராஸ் ஆல் டிவிஷனில் அவங்களோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்காண்டி தான் அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இது இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. இன்னைக்கு பார்க்கும்போது அந்த ஷேர் ப்ரைஸ் 168 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு கீழே போச்சு அன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் அன்னைக்கு. நான் கொஞ்சம் ஸ்டேக் அக்யூர் பண்ணேன் இந்தியன் ஆயில் கார்பரேஷனில். இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் இந்தியாவில் வந்து அப்டேட். கெயிலோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 217 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ கெயில் இந்தியாவுக்கு பிரபுதாஸ் லீலாதர் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 170 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 214 ரூபாவில் இருக்கிற ஸ்டாக் வந்து 170 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கெயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்டேட் வந்திருக்கு. இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 4.75% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே. ஸோ லோவஸ்ட் இன் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் 4.83% இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா 4.31% வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோர் இன்ஃப்ளேஷன் குறிப்பாட்டு பார்க்கும்போது ஃபுட்டு, ஃபியூல் இது எல்லாமே அதில் வரும். அது ஒரு ஆல் டைம் லோவாக டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.97% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது கன்சூமர் ப்ரைஸ் ஃபுட் இண்டெக்ஸ் வந்து 8.69 இருக்குது. அது ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. ரீசன்ட் பார்க்கும்போது மந்தேகோவில் வந்து 8.7% இருந்து. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது
8.69 பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாலிசி மீட்டிங்கில் ஆர்பிஐயோட லாஸ்ட் பாலிசி மீட்டிங்கில் ஃபினான்ஷியல் இயர் 25ல இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன் 4.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷனில் வந்து அப்டேட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 28% வந்து இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிருக்கு. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ்லேருந்து ஒரு 5 வருஷம் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் டீலை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா 2025 நடக்க இருக்கிற வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் இண்டோர் சாம்பியன்ஷிப் நெய்ஜிங்கில் நடக்குது மார்ச்சில். நெக்ஸ்ட் மேல வந்து குகான்சோ அப்படிங்கிற இடத்துல ஒரு ரிலே நடக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சாண்டிகோ செப்டம்பரில் வந்து ஒரு ரோட் ரன்னிங் சாம்பியன்ஷிப்பு, டோக்கியோவில் ஒரு ஃப்ளாக்ஷிப் வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் நடக்கு. ஸோ இது எல்லாமே இவங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். அதாவது 5 இயர்ஸ், இந்த வருஷத்துலேருந்து 5 இயர்ஸ் இவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். இது வந்து டாடா கம்யூனிகேஷன் தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பை இவங்க ஒளிபரப்புறது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி குளோபல் லெவலில் இதுக்கு வந்து 1 பில்லியன் ஆடியன்ஸ், 1 பில்லியன் பீப்புள் ஆடியன்ஸ் வியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. டாடா கம்யூனிகேஷன் லாஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் 1.5% கீழே விழுந்திருந்தாங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 326 கோடி பண்ணியிருந்தாங்க. பட் கரண்ட் குவார்டரில் 321 கோடி பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ பட் வந்து 24.6% இன்க்ரீஸ் ஆயிருந்து. இது டாடா கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியாவில் வந்து அப்டேட்டு. நெஸ்லே இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் ராயல்ட்டி ஃபீயை வந்து பே பண்ணுவாங்க அவங்களோட ஸ்விஸ் பேரண்ட்டுக்கு. ஸோ இது வந்து டாடா மோட்டர்ஸ், டாடா ஸ்டீல்லாம் பே பண்ணுறாங்க அந்த டாடா அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4.5% வந்து ராயல்ட்டி லைசன்ஸ் ஃபீ வந்து ஸ்விஸ் பேரண்ட்டுக்கு பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது அதை இன்க்ரீஸ் பண்ணணும் ராயல்ட்டி ஃபீ அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. பட் அதுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எகென்ஸ்டாக ஓட் பண்ணுறாங்க. நியர்லி 57% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எகென்ஸ்டாக தான் ஓட் பண்ணாங்க. ஸோ அது இல்லாமல் மட்டும் பார்த்தீங்கன்னா June 8 வந்து அதில் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில், அந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் சில முடிவுகள் எடுக்கிறாங்க. வெட்டனம் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் சித்தார்த் குமார் பிர்லா வந்து அடிஷனல் டைரக்டர் ஆகட்டும், இண்டிபெண்டன்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகட்டும் நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அவங்களோட 65th ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் July 8 நடந்ததில் இந்த ஃபைனல் டிவிடெண்டுக்கான டிசிஷனும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இனி வரும். ஸோ ஆகஸ்ட் அந்த ஃபைனல் டிவிடெண்டுக்கான டிசிஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ August 6 வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நெஸ்லே இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. எல்என்டி ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் கேபிட்டல் வந்து ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்டையர் ஸ்டேக், அதில் ஹோல்ட் பண்ணுற என்டையர் ஸ்டேக்குமே அவங்க வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்என்டி ஃபினான்ஸில் கம்ப்ளீட் ஸ்டேக்குமே விற்க போகிறாங்க. நியர்லி 3.4% வந்து அவங்க ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூட் பண்ணுறாங்க பிளாக் டீல் மூலமாட்டு. நியர்லி பார்க்கும்போது 1500 கோடி வேல்யூ உள்ள டீலு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 169 ரூபா வச்சு விற்கிறாங்க. லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 0.85% வந்து டிஸ்கவுண்ட்டில் க்ளோஸ் பண்ணுறாங்க. இது வந்து எல்என்டி ஃபினான்ஸில் நாளைக்கு பிளாக் டீல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸோட தாஜ் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹோட்டல் பிராண்ட் அப்படிங்கிற இதை வந்து ரீக்ளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ பிராண்ட் ஃபினான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதை சர்வே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஐகானிக் பிராண்டு, அதாவது வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹோட்டல் பிராண்டு வந்து தாஜுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நியர்லி 45% வந்து அந்த பிராண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $545 மில்லியன் இருக்குது. ஸோ அது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் ஃபினான்ஸ் எடுத்த சர்வே படி இந்த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹோட்டல் பர் பிராண்ட் அப்படின்னு சொல்லி இது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிராண்ட் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் AAA+ ரேட்டிங்கும் கிடச்சிருக்கு. ஹையஸ்ட் பிராண்ட் அப்படிங்கிற அவார்டு வந்து பிராண்ட் ஃபினான்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 100க்கு 92.9 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தாஜ் ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவரில் வந்து அப்டேட்டு. நம்ம வாங்கினதுலேயே நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் இந்த டாடா பவர், எல்லாருமே ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி, டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நியர்லி 850 பஸ் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வேரியஸ் லொக்கேஷனில் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு 1 lakh tons ஆஃப் டெயில் பைப் CO2 எமிஷன் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே க்ரோத் பஸ் சார்ஜிங் நெட்வொர்க் வந்து அமைக்கிறது. நியர்லி 850 பஸ் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து இந்தியாவில் வேரியஸ் பிளேஸில் அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, அகமதாபாத், பெங்களூரு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஸ்ரீநகர், தார்வாட், லக்னோ, கோவா இந்த சிட்டிஸ்லலாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 hour to 1.5 hour 2 hours பஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாடா பவர் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. இது வந்து டாடா பவரோட ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக தான் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 850 பஸ் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக கமெண்ட்டில் சில ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். நாளைக்கு மத்தியானம் போட வீடியோவில் 5 மணிக்கு போடுற வீடியோவில் டெஃபினட்டாக அதை பற்றி சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.